வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,869க்கு மேலே மார்க்கெட் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பனால கேப் அப் தான். கேப் அப்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் ஃபால் இந்த இடத்துல. அதை அப்புறம் கீழே என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பார்த்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல, மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுத்து மேலே பண்ணிச்சு. ஆனால் ஒரு ரேஞ்சுக்கு பிறகு போக முடியல, திருப்பி இந்த பிரேக் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 10 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ், ஒரு எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு இடம் மட்டும் நடந்தது தான். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால 51,500 பிரேக் பண்ணாலே மார்க்கெட்லேருந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்மளோட செகண்ட் டார்கெட்டே முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 51,718 தான் போய் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த பிரேக் பண்ண முடியல, அதுலேருந்து ஒரு ஃபால் இருந்துச்சு. நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்ச் இதை சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணாலே மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே போயிடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, ஃபுல் ரேஞ்சு இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே பிரேக்கு, ஆனால் மேலே பிரேக் பண்ண முடியல. இந்த இடம், அதாவது இந்த கேண்டோட ஹை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,869 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். பேரிஸை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் இருக்கும், இல்லைனா அது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த பேரிஸ் கேண்டில் லோவுக்கும் இந்த 23,870க்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோம்னா 23,775, அதுக்கடுத்து 23,869, அடுத்து 24,004 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரில் இருக்குது. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,701, அதுக்கடுத்து 23,647, அடுத்து 23,538. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் இதுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். அதனால் நம்ம வந்து ஒரு கிளியராக இது இப்படி தான் டைரெக்ஷன் சொல்கிறது வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் கணிக்கிற செட்டப்பில் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் எந்த டைரெக்ஷன் விட்டு எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ நம்ம அந்த டைரெக்ஷனில் போகலாம். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் கணிக்கிறது சிரமம், இல்லைனா சைட்வேஸாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கும். ஒன்று செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும், இல்லைனா செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். ஆனால் கால் சைடை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த க்ளோசிங் வந்து வீக், அவங்க நிஃப்டி கூட பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு க்ளோசிங் வந்து ஒரு வீக்கான க்ளோசிங் தான் இருக்குது. இது டே கேண்டில் செட்டப் படி. இருந்தாலும் ஃபாலை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணால் தான் ஃபால் இருக்கும். அதாவது 50,500க்கு கீழே போனால் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான செட்டப் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஹை, நேற்றோட ஹை இருக்குது பாருங்கள், முந்தா நாள் ஹை, அதாவது 51,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் டே கேண்டில் காட்டுது. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,483, அதுக்கடுத்து 51,789, அடுத்து 52,225. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 51,061 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,609, அதுக்கடுத்து 49,981. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம நிஃப்டி சொன்ன மாதிரி தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதை போல் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில வந்து
இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்கும். ஆனால் ரேஞ்சு பெருசாக இருந்தாலும் ஒரு கிளியரான இந்த டைரெக்ஷனில் தான் அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லிக்கிறப்பல மார்க்கெட்டில் பொறுத்தவரைக்கு ஒன்று செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை புல்லிஸு, சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபால். இதுக்கெல்லாம் இருக்க வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.